வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகம், புதுச்சேரி உள்ளிட்ட 5 மாநிலங்களில் நாளை வாக்கு எண்ணிக்கை. வாக்கு எண்ணிக்கைக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் முழு வீச்சில் செய்து வரும் இந்திய தேர்தல் ஆணையம். நாளை வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ள நிலையில் 234 தொகுதிகளுக்கான தேர்தல் பார்வையாளர்கள் தமிழகம் வருகை. சென்னை உள்ளிட்ட நகரங்களில் வாக்கு எண்ணும் மையங்களில் மேற்கொள்ளப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்பட உள்ளதன் எதிரொலி. பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக்குடன் தேர்தல் அதிகாரிகள் காணொலியில் ஆலோசனை. நாளை வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ள நிலையில் தமிழ்நாடு முழுவதும் பாதுகாப்பு பணி தீவிரம். தமிழ்நாடு முழுவதும் 1 லட்சம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருப்பதாக தகவல். சென்னையில் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் லயோலா கல்லூரி, ராணி மேரி கல்லூரி மற்றும் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் 4 அடுக்கு பாதுகாப்பு. மத்திய ஆயுத காவல் படையினருடன் சுமார் 22,000 போலீசார் தீவிர பாதுகாப்பு. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணிக்கை எதிரொலி. பொதுமக்களிடையே பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் காவல்துறையினர் கொடி அணிவகுப்பு. சட்டப்பேரவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி அதிக இடங்களை கைப்பற்றி ஆட்சி அமைக்கும். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை பொருட்படுத்தவில்லை என்றும் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் திட்டவட்டம். திமுக கூட்டணி 200 தொகுதிகளில் வெற்றி பெறும். கோவையில் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை பேட்டி. மருத்துவ படிப்புகளில் சேர விரும்பும் மாணவர்களுக்கு இன்று நடைபெறுகிறது நீட் தேர்வு. நாடு முழுவதும் 22,80,000 மாணவர்கள் தேர்வு எழுதுகின்றனர். தேர்வு மதியம் 2 மணிக்கு தொடங்க உள்ள நிலையில் காலை 11 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரை தேர்வு மையத்திற்குள் தேர்வர்கள் செல்ல அனுமதி. பிற்பகல் 1:30 மணிக்கு மேல் யார் வந்தாலும் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று தேசிய தேர்வு முகமை எச்சரிக்கை. நீட் தேர்வு மையங்களில் செயற்கை நுண்ணறிவு முறையில் கண்காணிப்பு ஏற்பாடுகள். பயோமெட்ரிக் சரிபார்ப்பு மற்றும் GPS மூலம் கண்காணிக்கப்படும் வினாத்தாள்களை பயன்படுத்தப்பட இருப்பதாக அறிவிப்பு. தமிழகத்தில் நாளுக்கு நாள் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் நாளை முதல் தொடங்குகிறது கத்திரி வெயில். கத்திரி வெயிலால் வெப்பத்தின் தாக்கம் மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. தமிழகத்தில் ஈரோடு, திருச்சி, திருப்பத்தூர் உள்ளிட்ட 13 இடங்களில் சதமடித்த வெயில். அதிகபட்சமாக வேலூரில் 107 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானதால் வீடுகளில் முடங்கிய மக்கள். நாளை வரை தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கும். கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் அசௌகரியம் ஏற்படலாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல். கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல் ஆகிய 4 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு.
நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும். வரும் 8ஆம் தேதி வரை தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் பலத்த சூறைக்காற்றுடன் கொட்டி தீர்த்த கனமழை. நிலாச்சோறு வைபவத்திற்காக வைகை ஆற்றில் அமைக்கப்பட்டிருந்த கடைகள் பலத்த சேதம். திருவண்ணாமலையில் கோடை வெயிலுக்கு இடையே பலத்த காற்றுடன் கொட்டி தீர்த்த கனமழை. வேன், கார் மற்றும் மின்கம்பங்கள் மீது மரங்கள் வேரோடு சாய்ந்ததால் போக்குவரத்து பாதிப்பு, வாகன ஓட்டிகள் அவதி. சேலம், சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களில் வெளுத்து வாங்கிய மழையால் வேரோடு சாய்ந்த மரங்கள். வேலூர், ஈரோடு உள்ளிட்ட பகுதிகளிலும் 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழையால் குளிர்ந்த சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி. திருப்பூர் மாநகரின் பல்வேறு பகுதிகளிலும் திடீரென பெய்த ஆலங்கட்டி மழை. கோடை வெயில் வாட்டி வதைத்த நிலையில் பெய்த மழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. ORS-ORS-L கரைசல்களை உரிய வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி விற்பனை செய்யவில்லை எனில் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். நிறுவனத்தின் பெயர், காலாவதி தேதி உள்ளிட்டவை இடம்பெற வேண்டும் என்றும் மருந்து கடை உரிமையாளர்களுக்கு உணவு பாதுகாப்புத்துறை எச்சரிக்கை. நீர்ச்சத்து குறைபாடு ஏற்பட்டால் WHO என எழுதப்பட்ட ORS கரைசலை மட்டும் பெற்றோர் தங்கள் குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்க வேண்டும். தமிழ்நாடு மருந்து கட்டுப்பாட்டு இயக்ககம் அறிவுறுத்தல். மே 5ஆம் தேதி முதல் தமிழ்நாடு முழுவதும் உள்ள ஹாஸ்டல், PG உள்ளிட்ட தங்கும் விடுதிகளில் கட்டணம் உயர்கிறது. வணிக சிலிண்டர் விலை உயர்வு காரணமாக 1000 ரூபாய் அதிகரித்திருப்பதாக தமிழ்நாடு விடுதி உரிமையாளர்கள் சங்கம் அறிவிப்பு. கடையநல்லூர் தொகுதி தவேக வேட்பாளர் ஜலீலுக்கு எதிரான 85 லட்சம் ரூபாய் மோசடி வழக்கை CBCID விசாரணைக்கு மாற்றக் கோரிய வழக்கு. சென்னை மாநகர காவல் ஆணையர் மற்றும் அண்ணாநகர் உதவி ஆணையர் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நாடு முழுவதும் ரயில்வே துறையில் காலியாக உள்ள 4.5 லட்சம் பணியிடங்களை நிரப்ப வேண்டும். சென்னை தீநகரில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் துண்டு பிரசுரம் விநியோகம். தொடர் விடுமுறை காரணமாக கொடைக்கானலில் குவிந்த ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள். குணா குகை, பைன்மரக்காடு, மோயர் சதுக்கம், பிரையன் பூங்கா உள்ளிட்ட பகுதிகளில் புகைப்படம் எடுத்து உற்சாகம். திருவள்ளூர் மாவட்டம் புட்லூர் ஏரியில் டன் கணக்கில் இறந்து மிதந்த மீன்கள். தொற்றுநோய் பரவும் அபாயம் இருப்பதால் உடனடியாக மீன்களை அகற்ற வேண்டும் என்று பொதுமக்கள் வலியுறுத்தல். திருவண்ணாமலை கிரிவல பாதையில் பக்தர்கள் வீசி சென்ற 300 டன் குப்பைகள் அகற்றம். தூய்மை பணியில் ஈடுபட்ட சுமார் 2000த்திற்கும் மேற்பட்ட ஊழியர்கள். மேற்கு வங்கத்தில் வன்முறைகள், தேர்தல் முறைகேடுகள் நடைபெற்றதாக எழுந்த குற்றச்சாட்டை தொடர்ந்து ஃபால்டா தொகுதியில் தேர்தல் ரத்து. வரும் 21ஆம் தேதி ஃபால்டா தொகுதியில் உள்ள 285 வாக்குச்சாவடி மையங்களிலும் மறு வாக்குப்பதிவு நடத்த தேர்தல் ஆணையம் உத்தரவு. சுமார் 7000 ஆண்டுகள் பழமையான ஈரான் நாகரிகத்தை அழிக்க முயற்சிக்கிறது அமெரிக்கா. இஸ்ரேல் அமெரிக்க போரை தடுத்து நிறுத்த உலக நாடுகள் முன்வர வேண்டும் என்று இந்தியாவுக்கான ஈரான் தூதர் அப்துல் மஜீத் வலியுறுத்தல். சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் சாலை மறியல். நாவலை பாலம் அருகே கடும் போக்குவரத்து நெரிசல், சாலையில் அணிவகுத்து நின்ற வாகனங்கள்.
அந்தமான் ஸ்வராஜ் தீவின் கடலுக்கு அடியில் 60 மீட்டர் நீளம் 40 மீட்டர் அகலம் கொண்ட பிரம்மாண்ட தேசிய கொடியை விரித்து கின்னஸ் உலக சாதனை. கடற்படை மற்றும் டைவர்கள் இணைந்து சாதனை படைத்து அசத்தல். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அபார வெற்றி. 8 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வீழ்த்தி அசத்தல். வெற்றி பெற்றாலும் தோனி பேட்டிங்கை காண முடியாதது வருத்தம் அளிப்பதாக சிஎஸ்கே ரசிகர்கள் வேதனை. அடுத்த போட்டிகளில் வெல்வோம் என்று மும்பை அணி ரசிகர்கள் நம்பிக்கை. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரின் இன்றைய ஆட்டத்தில் ஹைதராபாத் கொல்கத்தா அணிகள் பல பரீட்சை. மற்றொரு ஆட்டத்தில் குஜராத் டைட்டன்ஸை எதிர்கொள்கிறது பஞ்சாப் கிங்ஸ். மகளிர் உலகக்கோப்பை T20 தொடரில் பங்கேற்கும் 15 பேர் கொண்ட இந்திய மகளிர் அணி அறிவிப்பு. கேப்டன் ஹர்மன்பிரீத் கவுர் தலைமையில் ஸ்மிருதி மந்தனா, ஷஃபாலி வர்மா, தீப்தி சர்மா, கிராந்தி கவுர் உள்ளிட்டோரின் பெயர்களை அறிவித்தது ICC.